நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. 2025-26 நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதி 47% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், ஒரு காலத்தில் மொபைல் போன்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இன்று உலகளவில் மொபைல் போன்களை உற்பத்தி செய்வதில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. நெட்வொர்க்கின் சாதனங்கள், சார்ஜர் அடாப்டர்கள் மற்றும் மின்னணு பாகங்களை ஏற்றுமதி செய்வதில் மின்னணு துறையில் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளது. 2024-25 நிதியாண்டின் முதல் காலாண்டை ஒப்பிடும்போது 2025-26 நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதி 47% அதிகரித்துள்ளது. 2014-15 இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதி 2.5 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் மேக் இன் இந்தியா திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு 10 ஆண்டுகளில் மின்னணு ஏற்றுமதி 10 மடங்கு அதிகரித்து இன்று 11 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2014 வெறும் 2 மொபைல் உற்பத்தி தொழிற்சாலைகள் மட்டுமே இந்தியாவில் இருந்த நிலையில் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தை செயல்படுத்திய பின்னர் இன்று 300க்கும் அதிகமான மொபைல் உற்பத்தி தொழிற்சாலைகள் உள்ளன என்று பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமன்றி 2014-15 மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 38,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இன்று 8 மடங்கு அதிகரித்து 3.27 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று 2014 நிதியாண்டில் 18,900 கோடி ரூபாய் மதிப்புள்ள மொபைல் போன்களை இந்தியா உற்பத்தி செய்த நிலையில் 2024 நிதியாண்டில் 4,22,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மொபைல் போன்களை இந்தியா உற்பத்தி செய்கிறது என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 2014-15 இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்ட மொத்த மொபைல் போன்களில் 26% மட்டுமே உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தது என்றும் 2024 விற்பனையான மொபைல் போன்களில் 99.2% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டவை என்றும் பியூஷ் கோயல் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.